ஐ லவ் சுவெனீர். உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ், ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவெனீர். லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள், டி-ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவெனீர், லயானா 91 புல்வார்ட் ஸ்ட்ராஸ்போர்க், பாரிஸ் 10. வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகம் இது உங்களுடையது. உங்களுக்கான பணிகளை நீங்கள் தொடர்ச்சியாக ஆற்ற வேண்டும். இன்னும் சிறப்பு அம்சங்களை நாங்கள் இந்த காட்சி ஊடகத்தின் ஊடாக எடுத்து வருவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே உங்களை மகிழ்விப்பது என்பது எங்களுடைய பணியாகவும் இருக்கின்றது. இப்பொழுது செய்திகள் அதிகமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே மகிழ்வூட்டு தொடர்பான விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த உள்ளோம். உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி, வணக்கம். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பாரிஸ் அருகே லா குர்னோவில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம். உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு வழங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள். குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம். 60 அவென்யூ பால் வயோங், குர்தூரியில், லா குர்னோவ். இலங்கை பிரதமர் பாரிஸ் நகருக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இலங்கையின் அனுராதபுரம் புனித நகரத்தின் உலக மரபுரிமையை பாதுகாக்கும் பொருட்டான ஒருங்கிணைந்ததும் நிலைபேறானதுமான அணுகுமுறை மற்றும் அதுசார் வாழ்வுரிமை என்ற தலைப்பில் ஏப்ரல் 1 நடைபெற்ற யுனெஸ்கோ சர்வதேச நிபுணத்துவ மாநாட்டில் அமர்வில் பங்கேற்கவே இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பிரான்சிற்கு வருகை தந்துள்ளார். இவரை பிரான்சின் முன்னாள் பிரதமரும் தற்போதைய கல்வி அமைச்சருமான எலிசபெத் போர்ன் சந்தித்து உரையாடியுள்ளார். இலங்கை பிரதமராக கலாநிதி ஹரணி அமரசூரிய பதவியேற்றதன் பின்னர் அவர் முதல் தடவையாக பிரான்சிற்கு வருகை புரிந்துள்ளார். பிரான்சில் கடந்த 10 ஆண்டுகளில் தேர்தலில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்ட தண்டனைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பிரான்சின் தீவிர வலதுசாரி அரசியல்வாதியான மரின் லுபென் பற்றியும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் பொது நிதியை கையாடல் செய்தமை தொடர்பான குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் தேர்தலில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறார். பிரான்சில் 2016 முதல் 2022 வரை தேர்தலில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்ட தண்டனைகள் 50 மடங்கு அதிகரித்துள்ளன. 2016 171 தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. 2022 9125 இது உயர்வடைந்துள்ளது. 2010 தேர்தலில் பங்கேற்க தடை விதிக்கப்படுவது கட்டாயமாக இருந்தது. ஆனால் பின்னர் தேவைக்கேற்ப விதிக்கப்படும் என மாற்றப்பட்டது. 2013 நடைமுறைக்கு வந்த சட்டங்கள் தேர்தலில் பங்கேற்க தடை விதிக்கப்படும் காலத்தை 10 ஆண்டுகளாக உயர்த்தியிருந்தன. 2016 நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம் பொது நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த தண்டனையை கட்டாயமாக்கியது. 2017
நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டமானது இந்த தண்டனையை மேலும் பல குற்றங்களுக்கு விரிவுபடுத்திக் கொண்டது. 2025 மார்ச் 31 மரின் லு பென் பொது நிதி ஊழல் குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் தேர்தலில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளார். இந்த தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது அவர் செய்த குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனை என்று நீதிமன்றம் கருதுகின்றது. பிரான்சில் நீதித்துறை தனித்து இயங்குகிறது. நீதிபதிகள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். பிரான்சின் தீவிர வலதுசாரியான ரசம்பிளமோ நேஷனல் மரின் லு பென் வழக்கில் அவருக்கு தண்டனை விதித்த நீதிபதிகளின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நீதிபதிகளின் இல்லங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக பிரான்சின் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ தெரிவித்துள்ளார். மரின் லு பென் மீது தண்டனை விதித்த நீதிபதிகள் கடும் விமர்சனங்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு வருகின்றார்கள். பிரான்சின் நீதித்துறையையும் நீதிபதிகளையும் கடுமையாக விமர்சித்து கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவாகி வருகின்றன. இதேவேளை மரின் லு பென்னின் ஆதரவாளர்கள் மரின் லு பென்னுக்கு தண்டனை வழங்கிய நீதிபதிகளை அச்சுறுத்தி வருவதுடன் அவர்கள் மீது அவதூறு பரப்பியும் வருகின்றார்கள். இதனை அடுத்தே பாரிஸில் இருக்கும் குறிப்பிட்ட நீதிபதிகளின் வதிவிடங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பிரான்சில் நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 75,000 யூரோ அபராதமும் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் தீவிர வலதுசாரியான ரசம்பிளமோ நேஷனல் மரின் லு பென்னுக்கு தகுதியின்மை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து தண்டனை வழங்கிய நீதிபதிகள் மரின் லு பென்னின் ஆதரவாளர்களால் அச்சுறுத்தப்பட்டு வருகின்றார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இணையதளங்கள் ஊடாகவே இந்த அவதூறான கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. பிரான்சில் இணைய வழி தனி நபர்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் அமைப்பு இந்த நடவடிக்கைகள் தொடர்பில் வழக்கு பதிவு செய்வதுடன் விசாரணைகளையும் நடத்தி வருகின்றது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டினா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குலுக்கல்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், 2வது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, 3வது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ருதுஃபோவொக் சென்டனி, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்து நோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சின் தீவிர வலதுசாரி மரின் லு பென்னுக்கு தண்டனை வழங்கப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரிக்குமாறு பாரிஸ் மேல் முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மரின் லு பென் 2027 ஆண்டு நடைபெறும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதை இலக்காக கொண்டிருக்கின்றார். அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு தகுதி நீக்கம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது
பாரிஸ் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அவர் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மரின் லுபென் மீதான தண்டனை விதிப்பு பிரான்சில் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன. அரசியல் கட்சிகள் தண்டனைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தமது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன. பிரான்சில் ரசம்பிளமோ நேஷனல் கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த கூட்டம் ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று பாரிஸ் நகரத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்படுகின்றது. பிரான்சின் அரசியல் தலைவி மரின் லுபென் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் உதவியாளர்கள் வழக்கில் பொது நிதிகளை திசை திருப்பியதற்காக குற்றவாளியாக காணப்பட்டு தற்பொழுது தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும், அதில் 2 ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனையாகவும், 2 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையாகவும், 5 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தகுதியில்லாமை தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் தடை தீர்ப்பு உடனடியாக நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மரின் லுபென் மேல் முறையீடு செய்துள்ளார். இந்த மேல்முறையீட்டு வழக்கு 2026 கோடை காலத்தில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மரின் லுபென் மீதான தீர்ப்பை எதிர்த்து இவரது கட்சியான தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளமோ நேஷனல் ஏப்ரல் 6ஆம் தேதி பாரிஸில் கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்த தீர்ப்பின் பின்னணியில் ரசம்பிளமோ நேஷனல் கட்சியினர் நீதித்துறையை கடுமையாக விமர்சித்து வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மரின் லுபென் மீதான வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது பாரிஸ் மேல் முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை இது ஒரு மிகவும் நல்ல செய்தி என்று இடதுசாரி கட்சிகளின் ஒரு பகுதியினர் இதனை வரவேற்று கருத்து வெளியிட்டுள்ளார்கள். 2026 கோடையில் மேல்முறையீட்டு வழக்கை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு வழக்கு விசாரணை என்பது முதல் தீர்ப்புக்கு ஒரு மறுப்பு என்று மரின் லுபென்னின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ இந்த வழக்கை பற்றிய கருத்தையும் வெளியிட்டுள்ளார். அவர் நீதி சுதந்திரமானது என்று நினைவூட்டியுள்ளார். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி 11-15 ரோக்காய் பாரிஸ் 10 லா ஷப்பல். சூப்பர் ஸ்டோர் காஸ்லே கோனிஸ். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10 லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10 கார்தனோ முன்பாக. பிரான்சின் இடதுசாரிகளின் ஒரு பகுதியினர் மரின் லுபென் மீதான இந்த தீர்ப்பை கொண்டாடுகின்றார்கள். மரின் லுபென் சுமார் 2.9 மில்லியன் யூரோ ஐரோப்பிய ஒன்றிய நிதியை தவறாக பயன்படுத்தி மோசடி செய்துள்ளார் என குற்றம் சாட்டி விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார். மரின் லுபென் 2004க்கும் 2016க்கும் இடையில் போலியான ஐரோப்பிய நாடாளுமன்ற உதவியாளர்களை நியமித்ததாக கண்டறியப்பட்டுள்ளார். இந்த மோசடி திட்டம் சுமார் 2.9 மில்லியன் யூரோ ஐரோப்பிய நிதியை தவறாக பயன்படுத்த அனுமதித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கும் மரின் லுபென் 5 ஆண்டுகள் பொது பதவியை வகிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த தண்டனை என்பது ரசம்பிளமோ நேஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சிக்கு முடிவாக இருக்கலாமா என்ற கேள்வி மிகையாக எழுந்துள்ளது. விசாரணையின் பொழுது மரின் லுபென் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக மௌனம் காத்துக்கொண்டார். இது எதிர்காலத்தில் ஒரு வலுவற்ற பாதுகாப்பு என்று சில ஊடகங்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றன.
அவரது நம்பகத்தன்மையையும் கேள்விக்கு உள்ளாக்கின. ஆனால் இந்த அமைதி வலுவிழப்பு அல்ல, இது பாரம்பரிய நடவடிக்கைகளை தவிர்த்து திட்டமிடப்பட்ட அச்சுறுத்தலான நிலைப்பாட்டை நோக்கி நீடித்த ஓர் அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது எனவும் கருத்து வெளியாகி இருக்கின்றது. எரிக் செமோர் பிரான்சின் ஜூதர்களை காப்பாற்றியதாக கூறியதற்காக 10,000 யூரோ அபராதம் விதிக்கப்பட்டுள்ளார். எரிக் செமோர் 2019 அக்டோபர் 21 தேதி அன்று சி நியூஸ் தொலைக்காட்சியில் ஃபேஸ் ஆ அம்ஃபோ என்ற நிகழ்ச்சியில் கலந்துரையாடிய பொழுது பிரான்சின் ஜூதர்களை மார்ஷல் பெட்டைன் காப்பாற்றியதாக கூறியதற்காக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இந்த வழக்கில் எரிக் செமோர் 2021 பாரிஸ் நீதிமன்றத்தாலும் 2022 மேல்முறையீட்டு நீதிமன்றத்தாலும் விடுவிக்கப்பட்டார். ஆனால் 5 அமைப்புகள் மற்றும் பொது வழக்குரைஞர் மனுவின் கோரிக்கையின் பேரில் உச்சநீதிமன்றம் அவரது விடுதலையை ரத்து செய்து மீண்டும் வழக்கை விசாரிக்க உத்தரவிட்டது. இந்த வழக்கில் எரிக் செமோர் மனித குலத்திற்கு எதிரான குற்றத்தை மறுப்பதற்காக 10,000 யூரோ அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் 5 அமைப்புகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் 1 யூரோ இழப்பீடு மற்றும் 1,200 யூரோ நீதி செலவுகள் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இல்துஃப்ரான்ஸ் பொது போக்குவரத்து பயணிகளுக்கு வசதிகள் அதிகரிக்கின்றன. நெவிகோவின் லிபர்té ப்ளூஸ் பிரயாண அட்டை டிஜிட்டல் முறைக்கு மாற்றம் பெற உள்ளதாக இல்துஃப்ரான்ஸ் பொது போக்குவரத்து சபையின் தலைவர் வலரி பெக்ரஸ் அறிவித்துள்ளார். லிபர்té ப்ளூஸ் அட்டையை கை தொலைபேசி வழியாக பெற்றுக்கொள்வதுடன் கை தொலைபேசி வழியாகவே அதனை பயன்படுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் அட்டையை எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை ஏற்படாது எனவும் விளக்கப்பட்டுள்ளது. லிபர்té ப்ளூஸினை இப்பொழுது 1 மில்லியன் பயணிகள் பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த டிஜிட்டல் முறை மாற்றம் இந்த ஆண்டு ஜூன் 1 தேதி முதல் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. உங்கள் அழகை மெருகூட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம். பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள். மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் 195 ஒரு ஃபோபோக் சென்டோனி பாரிஸ் 10 லா ஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள் பல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்.